சென்னை கோயம்பேடு புறநகர் பேருந்து நிலையத்தில் வெளியூர் செல்லும் தனியார் பேருந்துகளில் இரட்டிப்பு கட்டணம் வசூலிக்கப்படுவதாக பயணிகள் புகார் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக அதிகாரிகளிடம் முறையிட்டால் இருக்கும் பேருந்துகளில் செல்லுங்கள் என அலட்சியமாக பதிலளிப்பதாக அவர்கள் புகார் கூறினர். இன்று திங்கட்கிழமை என்பதால் சென்னையிலிருந்து பெங்களூர், கோவை உள்ளிட்ட பெருநகரங்களில் பணிபுரிபவர்கள் வேறு வழியின்றி அதிக கட்டணம் செலுத்தி தனியார் பேருந்துகளில் பயணித்தனர். இதனிடையே கோயம்பேடு பேருந்து நிலையத்திற்கு வந்த போக்குவரத்து துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் பேருந்துகள் இயக்கம் குறித்து ஆய்வு நடத்தினார். பன்னெண்டு மணிக்கு மேல ஒரு பஸ் கூட ஓடல. அதுவும் இல்லாம டிக்கெட் சாதாரணமா 170, 180 தான் கிருஷ்ணகிரிக்கு. இங்க பாத்தீங்கன்னா 300, 350 அவங்க இஷ்டத்துக்கு ரேட் சொல்றாங்க. இன்னொன்னு அவங்க இந்த ரேட்ல தான் அங்க போகணும் அப்படின்னு சொல்றாங்க. எந்த கேட்டாக்க டோல்கேட் அது இதுன்னு சொல்றாங்க. ரொம்ப சிரமமா இருக்கு. எல்லா பஸ்ஸுமே ஸ்டாப்ல இருக்கு. இவங்க சொல்ற ரேட்ல தான் நாம போக வேண்டியதா இருக்கு.